லைட்டாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரா அந்த இது காய்கறி வேகிறதுக்காக நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த தூள்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்தது முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே மேலே நம்ம தட்டு போட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்ததுன்னா நம்மளுக்கு முருங்கைக்காய் பொரியல், சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது.